ஸ்ரீ பதஞ்சலி சித்தர் திருவடிகளே சரணம். போன இதில் வந்துட்டு குணங்கள் வந்து பார்த்தோம். இந்த குணங்கள் மீது இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கிடுச்சின்னா நமக்கு சமாதி நிலை வந்துடும். ஓகேங்களா, புரியுதுங்களா? குணங்கள் மீது உள்ள பற்று நீங்கிடுச்சின்னா நமக்கு சமாதி நிலை வந்துடும். ஓகேங்களா? சமாதி நிலையை அடையிறதுக்கு என்னென்ன லட்சணங்கள் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? என்னம்மா பாடுறதுக்கு வழி கேட்டால் சமாதி அடையிறதுக்கு வழி சொல்கிறேன் நினைக்காதீங்க. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு இல்லை. ஓகேங்களா? என்ன சொல்கிறாருன்னா, விதர்க்கம், விசாரம், ஆனந்தம், அஸ்மிதை அப்படின்ட்டு 4 குணங்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா? விதர்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சும்மா பொது ஆராய்ச்சி அப்படி சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொருளை பற்றிய அதாவது ஒரு பொருளை மற்ற எல்லா பொருட்களில் இருந்தும் பிரித்து அதிலேயே கவனத்தை செலுத்துவது. அதான் விதர்க்கம். அவர் சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது ஒரு பொருளை நமக்கு தேவையான ஏதோ ஒன்று அதை மற்ற எல்லா பொருட்களிலிருந்தும் பிரிச்சுட்டு நமக்கு தேவையான அந்த ஒரு பொருளிலேயே நம்மளுடைய கவனத்தை வைக்கிறது. அது பேர் தான் பார்த்திங்கன்னா விதர்க்கம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா விசாரம் அப்படின்னா சூக்கும வஸ்துக்கள் பற்றிய ஆராய்ச்சி. சூக்கும வஸ்துக்கள்லாம் எது கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள். ஸ்தூல வஸ்துக்கள் அப்படின்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். சூக்கும விஷயங்கள் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். ஓகேங்களா? நம்ம சித்தர்கள் எல்லாருமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள், ஆட்டம்ஸ், பரமணுக்கள் இது மாதிரி ரொம்ப ரொம்ப டெப்த்தாக நம்மளுடைய பாடியை அவங்க பார்த்தாங்க. ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளேயும் அவங்க 3 விஷயங்கள் 3 விஷயங்களாக சேர்ந்து தான் அந்த ஒவ்வொரு அணுக்கள் அப்படிங்கிறது மெய்ஞான தத்துவம். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். நான் அது பதி, பசு, பாசம் அப்படிங்கிற விஷயங்கள். பதிங்கிறது கடவுள், பசுங்கிறது நம்முடைய ஆன்மா, பாசங்கிறது நம்முடைய ஆன்மா பிறப்பெடுத்து நம்ம இந்த பூமியில் வாழும் பொழுது நமக்கு உண்டாகக்கூடிய உணவுகள், எண்ணங்கள். இதான் பாசம். இது ஃபஸ்ட்டே வீடியோ நான் சொல்லியிருக்கேன். நான் புரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சித்தர்கள் அவங்க உணர்ந்தாங்க. அவங்க பாடிக்குள்ளே மட்டும் கிடையாது, நம்ம எல்லா பாடிக்குள்ளேயும் இதுதான் இருக்குது. ஓகேங்களா? இது அவங்க உணர்ந்து அவங்க சொன்னாங்க, திருமூலர். ஓகேங்களா? இப்போது விசாரம் அப்படின்னா சூக்கும வஸ்துக்கள் பற்றிய ஆராய்ச்சி. அதான் என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். ஆனந்தம்னா நமக்கு தெரியுமில்ல. ஆனந்தம் அப்படிங்கன்னா நம்முடைய ஆன்மா சந்தோஷம் அடையக்கூடிய நிலைகள். எது நம்முடைய ஆன்மாவுக்கு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு தேவை இருக்கும். என்ன அது கிடைச்சிச்சின்னா அந்த ஆன்மா சந்தோஷமாக இருக்கும். இல்லைங்களா? அதே மாதிரி நம்முடைய ஆன்மா சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள். அது அப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்மிதை அப்படின்னா என்னென்னா, நான் இருக்கிறேன் என்ற உணவு மாத்திரம்தான் இருக்கும். நான் இருக்கிறேன், அவ்வளோதான். நான் இருக்கிறேன், அந்த உணவு மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த உணவுமே இருக்காது இங்கே சமாதி நிலையில்.
சமாதி நிலையில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ம் அந்த அந்த ஒரே ஒரு உணவு மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த உணவுமே வந்துட்டு இருக்காது. ஓகேங்களா? இது மாதிரி 4 நிலைகள் வந்துட்டு சமாதி நிலையில் வந்து சொல்கிறாங்க. இதே எப்படின்னா இசக்கம் அப்படின்னா நமக்கு சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து தெரியும். என்ன தெரிஞ்சு நமக்கு இதெல்லாம் வந்துட்டு என்ன எது உண்மை அப்படிங்கிறது தெரியும். அதான் வந்து பார்த்திங்கன்னா பொது ஆராய்ச்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விசாரம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரியும், நமக்கு ஃபீல் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனந்தம்ங்கிறது நமக்கு ஆன்மா வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை. அப்போ பார்த்திங்கன்னா அஸ்மிதை அப்படின்னா வந்து எந்த உணவுமே வந்துட்டு இருக்காது. நான் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு உணவு மட்டும்தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதான் பார்த்திங்கன்னா வந்துட்டு அஸ்மிதை. ஒரு யோகியாக வந்துட்டு இருக்கவங்க பார்த்திங்கன்னா யோகியுடைய நிலை பார்த்திங்கன்னா சமாதி நிலை. யோகி அது ஒரு யோகியுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா சமாதி நிலை. சமாதி நிலைங்கிறது பார்த்திங்கன்னா வந்து மேலே சொன்னால் பார்த்தீங்களா அது எல்லாமே. அப்புறம் பார்த்திங்கன்னா சித்தத்தை அசைவின்றி ஒரே பொருளில் நிறுத்தி விடுதல். சித்தம்னா என்னது? நம்முடைய மனம். இப்படி மனம் அறிவு ரெண்டும் சேர்ந்தது தான் நாம, இல்லையா? அந்த சித்தம் நம்முடைய சித்தத்தை அசைவின்றி ஒரே பொருளில் நிறுத்தி விடுதல். ஒரே ஒரு பொருள் வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறது. அதான் வந்து பார்த்திங்கன்னா சமாதி. ஒரு யோகியினுடைய சமாதி நிலை. ஓகேங்களா? நம்ம யோகிகள் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, யோகிகள். அவங்களாம் சமாதி ஆன அப்புறமா வந்துட்டு அவங்க இருக்கக்கூடிய நிலை தான் பார்த்திங்கன்னா அந்த சித்தத்தை அசைவின்றி ஒரே ஒரு பொருளில் நிறுத்தி விடுதல். ஓகேங்களா? சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போனால் நமக்கு வந்துட்டு நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? அது ஏன்னா அவங்க வந்துட்டு நமக்காக அவங்களுடைய பிறவியுடைய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொதுமக்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்துட்டு இந்த உலக வாழ்க்கையிலே அப்படியே உழன்று சிக்கி எதுக்கோ இதோ ஒன்று தேடி ஓடிட்டே இருக்கோம்ல நம்ம. அவங்களுக்கு ஓகே நான் கொடுக்குறேன், இப்போ ஏன் சந்தோஷமாக இருந்துட்டு நீங்கள் வந்த நோக்கத்தை பாருப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்களுடைய அந்த நிலை. அதான் பார்த்தீங்கன்னா அந்த சித்தர்களுடைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஓகேங்களா? அதெல்லாம் வந்துட்டு ட்ரூத்து. ஏன்னா அவங்க வந்துட்டு நம்மளை மாதிரி மனித பிறப்பை எடுத்து அவங்க வந்து வாழ்ந்தவங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலியை வந்துட்டு ஃபேமிலியோடு இருந்து அவங்க வந்து வாழ்ந்தவங்க. ஓகேங்களா? அதனால் அவங்களுக்கு வந்துட்டு நம்மளை வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே, நாளைக்கு பார்க்கலாம் மீதியம். இவங்களுக்கு வந்து புரியுதா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு இதை பற்றி சொல்லவா இல்லை வேறு டாபிக் போயிடுவா அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்கன்னா நான் சொல்லுவேன், இல்லை வேறு டாபிக் போயிடுவேன் நான். ஓகேங்களா? சமாதி நிலைனா என்னங்கிறது இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸ்ரீ பதஞ்சலி சித்தர் திருவடிகளே சரணம். நன்றி.